Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. ஒரு மிக முக்கியமான அப்டேட்டுங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகாமல் இருந்தது. சாய்ஸ் ஃபில்லிங் எதனால் ஓப்பன் ஆகலை? சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆகலை. இப்போ சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேகன்சி இருக்கா? இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியில் வேகன்சி இருக்கா? இருக்கு. ஸோ இந்த வேகன்சி என்ன காரணத்தினால இருக்கு, இதில் கிளியர் வேகன்சினா என்ன, விர்ச்சுவல் வேகன்சினா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ள பதிவு பண்ணுறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்ன காரணத்தினால ரவுண்ட் 2க்கு வேகன்சி வருது? 3 விதமான காரணங்கள். ப்ரீ எக்ஸிட், ஒரு கல்லூரி கிடைச்சிருந்து அவங்க ரிப்போர்ட்டே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, எனக்கு பிடிக்கல, ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அடுத்த ரவுண்டில் நல்ல கல்லூரியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வேகன்சி வரும். கல்லூரியில் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வேற மாதிரி ஸ்டேட் கோட்டாவில் பார்க்கலாம், ரிசைன் பண்ணியிருப்பாங்க, சேர்ந்ததுக்கப்புறம் பிடிக்கல, எதுக்கு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ எக்ஸிட் பண்ணுவாங்க. அது ரிசைன் பண்ணி வெளியே வர்றது. ஒன்று வந்து ரிப்போர்ட்டே பண்ணாமல் இருக்கிறது, இன்னொன்று ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன் நோட்டீஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ்க்குள்ள நமக்கு ரிசைன்மெண்ட் வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரினால வேகன்சி இருக்கும். அடுத்தது நியூ சீட்ஸ் ஆடட். ஸோ நியூலி சீட்ல ஆட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த காரணத்தினால நமக்கு வேகன்சி இருக்கும். அப்போ 3 விதமான ரீசன்ஸ்னால வேகன்சி இருக்கும். நாட் ரிப்போர்ட்டட், ரிப்போர்ட்டட் அண்ட் ரிசைன்டு, நியூலி ஆடட் சீட்ஸ். ஸோ இந்த 3 காரணத்தினால நமக்கு வேகன்சி, அதுக்கு பேர் தான் கிளியர் வேகன்சி. ஸோ கிளியர் வேகன்சி தான் ரியல் வேகன்சி. மொத்தமாக இவ்வளோ இடங்கள் வேகன்சி அதுங்கிறது கிளியர் வேகன்சி. அப்போ நம்ம கிளியர் வேகன்சியை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது முடிவாகுங்க. பட் விர்ச்சுவல் வேகன்சினா என்ன? அப்போ விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது ரியல் வேகன்சி கிடையாது. யார் யாரெல்லாம் அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த விர்ச்சுவல் வேகன்சி வருங்க. ஸோ விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் அப்கிரேடேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத விர்ச்சுவல். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 150 இடங்கள் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் 80 இடங்கள் காலியாக இருக்கு. அப்போ நாட் ரிப்போர்ட்டட், ரிசைன்ட் ரிப்போர்ட், ரிப்போர்ட்டட் ரிசைன்டு. அப்போ இந்த 80 இடங்கள் கிளியர் வேகன்சி. இப்போ 70 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த 70 பேர்ல ஒரு 40 பேர் அப்கிரேடேஷன் கொடுக்கல, எனக்கு வேண்டாம், அந்த கல்லூரி பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதே காலேஜில் கண்டினியூ பண்ண போறாங்க. 30 பேர் அப்கிரேடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30 அப்கிரேடேஷன் கொடுத்த பேர் தான் விர்ச்சுவல் வேகன்சி. அப்போ ஆல்ரெடி 80 வேகன்சி இருக்கு. இந்த 30 பேருக்கு அப்கிரேடேஷன் கிடைச்சதுன்னா, வேற கல்லூரி, எதுக்கு மேல இருக்கிற கல்லூரி கிடைச்சதுன்னா அது வேகன்சியா மாறும். பட் மொத்த வேகன்சியில மாறாது. ஸோ அந்த கல்லூரியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்போ விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ரியல் வேகன்சி. அப்போ ஒரு கல்லூரியில இருந்து அப்போ அந்த கல்லூரியில் இடங்கள் குறைஞ்சிரும். முன்னாடி இருக்கிற கல்லூரியில் வேகன்சி இருந்து இல்லைங்களா, ஸோ இவங்க அங்க போயிடுறாங்க. அப்போ அந்த இடங்கள் இங்க மாறுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற கல்லூரியில இடம் கிடைச்சு போயிடுறாங்க. அந்த 30 பேர்ல ஒரு 20 பேர் போயிடுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த 20 அங்க வேகன்சி க்ளோஸ் ஆயிடும், இங்க வேகன்சி இங்க அதிகமாகும். அப்போ ஒரு கல்லூரியில அப்கிரேடேஷன் ஆக போகும்போது அந்த கல்லூரியுடைய வேகன்சி குறையும், அப்போ இந்த கல்லூரியில வேகன்சி அதிகமாகும். அப்போ பின்னாடி இருக்கிற கல்லூரியிலிருந்து ரேங்க் படி முன்னாடி வருவாங்க. அப்போ விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது ரியல் வேகன்சி கிடையாது. அப்போ கிளியர் வேகன்சி தான் நமக்கு ரியல் வேகன்சி. அப்போ இந்த ரெண்டையும் நீங்க சார், இப்போ விர்ச்சுவல் வேகன்சி சேர்த்து கிளியர் வேகன்சி சேர்த்து இவ்வளவு இடங்கள் காலியானா அவ்வளவு இடங்கள் காலி கிடையாது. அப்போ கிளியர் வேகன்சி தான் ரியல் வேகன்சி. விர்ச்சுவல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒழிய, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இடம் கிடைக்குமாங்கிறது சொல்ல முடியாது. அப்போ பாண்டிச்சேரியில் எடுத்துட்டா கூட பாருங்கன்னா, பாண்டிச்சேரியில மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜில் பாருங்க 95 இடங்கள் வேக்கன்ட் இருக்குதுங்க. மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜில் 95 இடங்கள் இருக்கு. ஸ்ரீ லட்சுமி நாராயணால பார்த்தீங்கன்னா 124 இடங்கள் இருக்குங்க. ஸோ அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜில் 78 இடங்கள் இருக்கு. அப்போ நிறைய இடங்கள் காலி இருக்குங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் நிறைய இடங்கள் காலி இருக்கு. விநாயகா மிஷன்ஸ் காரைக்காலில் பாருங்க 72 இடங்கள் இருக்கு. லட்சுமி நாராயணால 121 இடங்கள் இருக்கு. அப்போ நிறைய இடங்கள். அப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில இந்த இடம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமானா கண்டிப்பா இருக்குங்க. என்ன காரணத்தினால? நமக்கு நிறைய இடங்கள். அதே மாதிரி அடுத்து தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடங்கள் காலி இருக்கு.
ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எல்லா ஸ்டேட்லையுமே நமக்கு ஸோ தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் வேகன்சி இருக்குது. வேல்ஸ் மெடிக்கல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஒன்றா பார்க்கலாம். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் எய்ம்ஸில் வேகன்சி இருக்குது பாருங்க. எய்ம்ஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது பாருங்க எய்ம்ஸில். பட் அதுக்காக நமக்கு ரொம்ப ரேங்க் ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு குறையுமானா குறையாது, ஓரளவுக்கு தான் குறையும். பட் இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்குங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் கடந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பிடிச்சிருக்கு, அப்போ நீங்கள் ஸ்டான்லிலே ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அப்போ ஸ்டான்லி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதிலே இருக்கீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ட்ரை பண்ணுங்க. அப்போ ஸ்டேட் கோட்டா சீட் ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணுங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து ஸ்டேட் கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அடுத்தடுத்து அது எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டாவில் எடுங்க. அப்போ ஒவ்வொரு காலேஜஸ்லையும் வேகன்சி இருக்கு. ஏசிஎஸ்ல பாருங்க 58 இடங்கள் இருக்கு. என்ஆர்ஐ சீட்ஸ் அடுத்த ரவுண்ட்ல மறுபடியும் மேனேஜ்மெண்டா கன்வெர்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். என்ஆர்ஐ சீட் எல்லாமே ஃபில் ஆகாதுங்க. அப்போ அடுத்த மேனேஜ்மெண்ட்ல டீம்ல நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வரும், பெய்டு சீட் மேனேஜ்மெண்ட்ல வருங்க. இப்போ சத்யசாய் பாரத் மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் ஆன சீட்டோட 121 இடங்கள் இருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 77 இடங்கள் இருக்குங்க. ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், மீனாட்சி மெடிக்கல் 77 இடங்கள். ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 96 இடங்கள். செட்டிநாடுல 72 இடங்கள். இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்குங்க. சத்யசாய் மெடிக்கல் காலேஜில் 121 இடங்கள். பாலாஜி மெடிக்கல் காலேஜ், பாலாஜி மெடிக்கல் காலேஜில் 86 இடங்கள். இந்த மாதிரி எல்லா கல்லூரியிலுமே இருக்குதுங்க. அது லலிதாம்பிகையில் 50 இடங்கள் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஒரு 14 இடங்கள் ஆட் ஆகி 64 இடங்கள் இருக்கு. அப்போ டென்டல் காலேஜஸ், ராமச்சந்திரா டென்டல் காலேஜில் 10 இடங்கள் இருக்கு. அதே மாதிரி ராமச்சந்திரா டென்டல் காலேஜில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேகன்சி 14 இருக்கு. அந்த 14 தான் ரீஅலாட்மெண்ட்ல கிடைச்சா போவாங்க. பட் அங்கே வேகன்சி இன்னொரு கல்லூரியில் குறையும், அப்போ இங்கே அதிகமாகும். இப்போ அந்த மாதிரி எல்லா கல்லூரியிலுமே, அது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் வேகன்சி எவ்வளோங்க, 48 இடங்கள் இருக்குது. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் 48 இடங்கள் இருக்குங்க. எஸ்ஆர்எம்ல பாருங்க வேகன்சி இருக்கு, 94 இடங்கள் எஸ்ஆர்எம்ல மெடிக்கல் காலேஜில் இருக்கு. அது போக அப்கிரேடேஷன் கொடுத்துருப்பாங்க விர்ச்சுவல் வேகன்சி. விநாயகா மிஷன்ஸ் மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் 57 இடங்கள். இந்த மாதிரி எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியிலுமே வேகன்சி இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ்ல வேகன்சி இருக்கு. இப்போ இந்த வேகன்சிஸ் எல்லாம் இந்த ரவுண்ட்ல நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அதுக்காக நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு ஓபிசி கேட்டகரியில 1 லட்சமா ரேங்கா இருக்குன்னா கிடைக்காதுங்க. அதெல்லாம் 30,000 ரேங்க்ல இருந்தால் கிடைக்கும். எந்த ஸ்டேட்ல நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் குறைவா இருக்கும் அந்த இடங்கள் இருக்கிற ஸ்டேட்டுக்கு தான் நமக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜெனரல் கேட்டகரியா இருக்கு அப்படின்னா ஒரு 30,000 ரேங்க்ல இருக்கணுங்க. 25,000 கிடைக்கும், அதிகபட்சம் 30,000 வச்சுக்குவோம். ரிசர்வேஷன் கேட்டகரி 1 லட்சம் ரேங்க்ல இருக்குன்னு தான் கிடைக்குங்க. ரொம்ப பின்னாடி எல்லாம் போகாது. 2 லட்சம் ரேங்க் இருந்தால் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. பட் ஓரளவுக்கு பார்டர்ல இருந்தால் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டால இடங்கள் நல்ல மார்க் இருக்கிற குழந்தைகள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை அந்த சீட் எடுங்க, ஸ்டேட் கோட்டா சீட் ரிசைன் பண்ணி கொடுங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில நிறைய இடங்கள் இருக்கு. அப்போ லாஸ்ட் இயர் ஏன் நிறைய சீட் ஃபில் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே பயம், அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால நிறைய பேர் பயந்து போய் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. நிறைய பேர் விருப்பம் இல்லாமல் ஜாயின் பண்ண விடுறாங்க. ஃபீஸ் அதிகமா இருக்கு, பல்வேறு விட்ட காரணத்தினால நமக்கு சேராமட்டு இருக்காங்க. இப்போ ரவுண்ட் 2ல ரேங்க் பின்னாடி போகும். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் கொஞ்சம் பின்னாடி போகும். டீம்டு யூனிவர்சிட்டி நல்லாவே பின்னாடி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் போகுங்க. அது ஜேஎஸ்எஸ் மைசூர்ல 70 வேகன்சிக்கு மேல இருக்கு. ஹெக்டேல வேகன்சிஸ் இருக்கு. அப்போ டாப் டீம்டு யூனிவர்சிட்டியில வேகன்சி இருக்கு. அப்படிங்கிறப்போ டீம்டு யூனிவர்சிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா ரேங்க் நல்லா பின்னாடி வரும், கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோக்களை லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பா குறையும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் பதிவு பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.